ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன் நம்ம ஒரு 20 இன்ச்சஸ் அப்படின்னா ஒரு 15 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணி வச்சு ரெண்டு பக்கமும் 2 இன்ச்சுக்கு நான் ஒரு 4 மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச் 2 இன்ச் 2 இன்ச் அப்படின்ட்டு 4 டைம்ஸு. அதே மாதிரி பாட்டமில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் டாப்லேயும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நாச்சஸ் போட்டாச்சு. இப்போ கிளாத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. இப்போ சென்டர் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து உள் பக்கமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த 2 இன்ச்சஸ் நம்ம ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அப்படியே உள் பக்கமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸாக நம்ம கொடுக்கலாம். இது வந்து நம்ம பாட்டமில் வைக்கிறோம். இதை வந்து இப்போது இந்த சைடு வச்சுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதும் சென்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 ஃப்ளீட்ஸே போதும். அதுவே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பஃப் மாதிரி நல்லா தெரியும், தூக்கிட்டு இருக்காது, பார்க்குறதுக்கான லுக்காக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ பாட்டமில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி மேலே டாப் கார்னர்லையும் நம்ம ஆர்மோல் கிட்ட ஜாயின் பண்ணுறதுலையும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து ஒரே சைடு நம்ம கிட்ட வைக்க மாட்டோம், கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பஃப்பு வந்து கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் பஃப் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும், பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியுதா. சென்டரில் வந்து நான் ஃபேஸ் பண்ணி கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். கீழே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் நான் க்ளோஸ் பண்ணல. ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வைக்க வேண்டாம். பாட்டமில் மட்டும் அந்த மாதிரி வச்சா போதும். டாப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டே வைங்க. உங்களுக்கு கலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பீட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதை இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ மாடல் எதனா வேணும்னா எனக்கு கமெண்டில் நியூ மாடல்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் போடுறேன். இப்போ வந்து மேலே டாப்பில் நம்ம வச்ச ஃப்ளீட்ஸ் அப்படியே வச்சு சும்மா ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எதுக்காகனா இது வந்து நகர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது லைனிங் பீஸை இப்போ இது மேலே வைக்க போகிறோம். கீழே நம்ம பாட்டமில் தைச்சோம்ல, அதுக்கு நேராக வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் சைடுமே நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டமில் வந்து நம்ம வந்து லேஸ் அப்படி இல்லைனா பைப்பிங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து ராய்ஜஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்தாச்சு. எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் இப்போ தான் நீங்கள் கட் பண்ணணும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை ஒரு சுடிதார் எந்த டிசைன் எடுத்தாலும் ஒரு டிசைன் முடியறதுக்கு முன்னாடி கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு லைனிங்கும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்த உடனே தச்சுட்டு உடனே வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. நமக்கு துணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு எதுக்குன்னா தேவைப்படும். இப்போ நான் இதோட பார்டர் பீஸ் 2 எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிடல, நான் சென்டர் பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொட்லி இருக்குல்ல, நீங்களேவும் ரெடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிலையும் வாங்கிக்கலாம். இது நானாக ரெடி பண்ணது தான். இதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு 3 பொட்லியே போதும். அதை நான் வந்து இதோட சென்டர் பீஸில் வச்சு எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் திருப்பி எடுத்து அந்த ராய்ஜஸ்லாம் வந்து அந்த பக்கம் போயிடும். தெரியுதா? இப்போ நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாட்டம் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு லைனிங் பீஸ் வச்சு பாட்டமில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ராங் சைடு. இதை நம்ம அந்த சைடு அப்படியே திருப்ப போகிறோம் உல்ட்டாவா, அதுக்காக ராங் சைடு வச்சு எடுத்துக்கிறேன். தச்சு எடுத்து எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இப்போ திருப்பிட்டு இப்போ நீங்கள் தச்சு வச்சுருந்தீங்களே அதையும் ராங் சைடு போட்டு அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு. இப்போ இதை டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் லைனிங்கும் கவர் ஆகிடும். உங்களுக்கு பேக் சைடு வந்து வெறும் அந்த பார்டர் மட்டும் இருக்காது, கைக்கு ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ மேலே ஃபோல்ட் பண்ணி அந்த ராய் எட்ஜஸ் நம்ம தச்சு வச்சுருந்தோம்ல, பாட்டம் கவர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது தெரியாத மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ நான் ஸ்டிச்சு போடுற லைன்லேயே நீங்கள் லேஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே உங்களுக்கு போதுமானது. பார்க்குறதுக்கு நல்லா ரிச் அண்ட் லுக்காகவே இருக்கும். சாரீ வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான், அதனால் வந்து இந்த ப்ளவுஸே வந்து ஓகே. ரொம்ப ஹெவி ஒர்க் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து அந்த பீடு வந்து சென்டரில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ உங்களுக்கு தெரியும், E800 வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ், நியூ வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.